வாழ்க்கையில் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதை விட யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுமாறினா லைஃப் தடம் மாறிடும். கூடா நட்பு கேடாதான் முடியும்னு சொல்லுவாங்க. அதுலேயும் சமூகத்துக்கு ஆகாத கெட்ட பழக்கம் வச்சிருக்கிறவங்களோட சேர்ந்தா வாழ்க்கை கெட்டுத்தான் போகும். எலெக்ஷன் பரபரப்பு ஓஞ்சி வழக்கமான வாழ்க்கைக்கு அரசியல்வாதிகள் திரும்பி இருக்காங்க. பப்ளிக்கும் அரசியல் பேச்சுக்களை விட்டுட்டு அவங்க பொழப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படித்தான் கும்பகோணத்தில் கவர்மெண்ட் பஸ் டிரைவர் ரமேஷ் தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சார். பந்தநல்லூர்ல இருந்து கும்பகோணத்துக்கு பேசஞ்சர்ஸை ஏற்றிக்கிட்டு பஸ் எடுத்தாரு டிரைவர். நைட் டைமுங்கிறதால பஸ்ஸில் கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் அவர் போன ரூட்டில் ஹெவி டிராஃபிக். வண்டி பாலக்கரை பஸ் ஸ்டாப்புக்கு வந்தப்போ தான் டிரைவரும் பேசஞ்சர்ஸும் எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நடந்துச்சு. பாலக்கரை பஸ் ஸ்டாப்ல இருந்து கும்பகோணத்துக்கு ஒரு இளைஞரை வழியனுப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமும் வந்திருந்துச்சு. அந்த கூட்டம் ஸ்டாப்புக்கு முன்னாடியே பஸ்ஸை நிறுத்த சொல்லி வழிமறிச்சிருக்கு. ரோட்டில் டிராஃபிக் ஹெவியாக இருந்ததால் ஸ்டாப்பில் தான் பஸ்ஸை நிறுத்த முடியும், அங்கே வாங்கன்னு செய்கை காமிச்சிருக்காரு டிரைவர். அது வரைக்கும் பொறுமையாக இருந்த அந்த இளசுகள் கூட்டம் டிரைவரோட செய்கையை பார்த்ததும் மிருகத்தனமாக மாறிச்சு. பஸ்ஸை சேஸ் பண்ணி ரன்னிங்லேயே ஏறிச்சு. நேராக டிரைவர் கிட்ட போன அந்த கும்பல் கொலைவெறியோட கண்ணா பின்னான்னு தாக்க ஆரம்பிச்சிருக்கு. தடுக்க போன கண்டக்டருக்கும் லேசான அடி விழ உயிர் பயத்தில் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டாரு கண்டக்டர். பஸ்ஸை நிறுத்த சொன்னா நிறுத்த மாட்டியா, எங்க ஏரியாவுக்கே வந்து எங்களையே மதிக்க மாட்டியான்னு கேட்டு அடிச்சிருக்கு அந்த கும்பல். இந்த அட்டாக்கை பார்த்ததும் பஸ்ஸுக்குள்ள இருந்த பேசஞ்சர்ஸும் பதறி போய் கீழே இறங்கினாங்க. ஸ்பாட்ல இருந்த 2 பிரைவேட் சேனல்காரங்க அட்டாக்கை படம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்ததும் ஆவேசம் அடைஞ்சிருக்கு அந்த யூத் கும்பல். உடனே பாஞ்சு போய் அவங்க மேலேயும் தாக்குதல் நடத்தினாங்க. பஸ்ஸுக்குள்ள இருந்த டிரைவரை எட்டி உதைச்சு கீழே தள்ளி கொலைவெறியோட அட்டாக் பண்ணதை பார்த்து பாலக்கரை பஸ் ஸ்டாப்ல இருந்த பப்ளிக்கே அலறித்தான் போனாங்க. கொலைவெறி தாக்குதலில் காயமடைஞ்ச பிரைவேட் சேனல்காரங்க கும்பகோணம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. அதே நேரம் வலியோடையும் காயத்தோடையும் போய் டிரைவர் ரமேஷ் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. பரபரன்னு என்கொயரியை ஸ்டார்ட் பண்ண போலீஸ் டிரைவர் ரமேஷை அட்டாக் பண்ண 6 இளைஞர்களை அரெஸ்ட் பண்ணாங்க. இன்னும் 2 பேர் மைனருங்கிறதால அவங்களுக்கு வார்னிங் கொடுத்து அனுப்பி வச்சது போலீஸ். இதுல வேதனை என்னன்னா, அட்டாக் பண்ண இளைஞர்கள் எல்லாருமே கஞ்சா போதையில் இருந்ததா விசாரணையில் தெரிஞ்சிருக்கு. அதுலேயும் அரெஸ்டான 6 பேரில் 19 வயசு ஜனார்த்தனனும் 18 வயசு மாரிமுத்துவும் காலேஜ் பசங்கிறது தான் அதிர்ச்சி ரகமாக இருக்கு. விடலை பருவத்தில் சட்டுன்னு கோபம் வர்றது சகஜம்தான். பெரும்பாலும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க மேலே தான் காட்டுவாங்க. வெளியில் அப்படி கோபத்தை காட்ட நிறைய பேருக்கு தைரியம் வராது. ஆனால் இங்கே ரொம்ப துணிச்சலா எதிர்வினைகளை பற்றி கவலையே படாமல் விடலை பசங்க அடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் கஞ்சா போதை தான் அக்யூஸ் பண்ணுறாங்க பப்ளிக். கஞ்சா, தப்பான ஃப்ரெண்ட்ஷிப், அனாவசியமான கோபம், இதில் இருந்தெல்லாம் இளைஞர்களை காப்பாற்ற என்ன செய்யணும்னு சைக்காட்ரிஸ்ட்கிட்ட கேட்டோம். மது பழக்கம் மற்றும் கஞ்சா, மாத்திரைகள் மற்றும் போதை மருந்து, ஊசிகள், இந்த பழக்கத்தினால் அளவுக்கு அதிகமாக அதை பயன்படுத்துவது தான் வன்முறையை உடனடியாக கையில் எடுக்கக்கூடிய காரணம். இப்போ சமீபத்தில் கூட நாம் பார்க்கும் கஞ்சா போன்ற போதை வஸ்துக்களை எடுத்து ஒருவரை கொலை முயற்சி வழக்கில் ஈடுபடக்கூடிய அளவிற்கு, மோசமான அளவுக்கு ஒரு அரசு ஊழியரை தாக்கியதை நாம் பார்த்தோம். இந்த போதைப் பொருள் எடுக்கும் பொழுது அதனோட அளவு அதிகமாகுவதாலும்
அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரமும் அதிகமாவதன் மூலமாக அவர் அந்த பழக்கத்திற்கு தன்னையும் அறியாமல் அடிமையாகிறார். இந்த போதைப் பொருளானது பயன்பாடை மிக அதீதமாக மாறும் பொழுது அவருக்கும் அவர் சார்ந்த சமூகத்திற்கும் கெடுதல் விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு உரிய சிகிச்சையை மனநல மருத்துவரிடமோ உளவியலாளர்களிடமோ பெறுவதன் மூலமாக, மருந்துகள் மற்றும் ஆலோசனைகள் மூலமாக பெறுவதன் மூலமாக இவர்கள் அந்த போதை பழக்க வழக்கத்திலிருந்து மீண்டு நல்வாழ்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. வாழ்க்கைங்கிறது ஒரு கிஃப்ட். அதை சுகமாக்குறதும் சுமையாக்கிக்கிறதும் நம்ம போகிற பாதையில் தான் இருக்குது. ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்.